அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயற்கையான ஒரு நிறங்காட்டி ஒன்று தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கிறேன்னா, ஒரு ரோஜா பூ, நாட் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரோஜாவோட இதழ்களை எடுத்துப்போம். எப்படி நம்ம செம்பருத்தி பூ வச்சு செஞ்சோமோ அதே மாதிரி இந்த ரோஜா இதழ்களையும் வச்சு என்ன பண்ணலாம், இயற்கையான நிறங்காட்டியை தயாரிக்கலாம். அதை எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ அல்லது ஒரு கல்யாண பத்திரிக்கை அட்டையிலையோ நல்லா இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலராக மாறிடும். இப்போ லிட்மஸ் தாள் இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு இயற்கையான நிறங்காட்டியை தயாரிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா தேய்ச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ்களால் நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு பட்ஸை வச்சுருக்கிறேன், வச்சு நல்லா பட்ஸை வச்சு தேய்ச்சி வைக்கிறேன். கலர் மாறுதா என்ன ஏதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கலரு மாறுறது தெரியும், பூஞ்சி விடுற மாதிரி. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலராக இருக்கிறது பிங்க் கலராக மாறுறது தெரியும். இதை வச்சு எழுதலாம். எழுதுனா அழகாக அந்த எழுத்து தெரியறத பார்க்கலாம். இப்போ அமிலங்களை கண்டுபிடிக்க ஒரு சோதனை, ஆசிடா என்ன இதுன்னு என்ன பண்ணலாம், இது மாதிரி ரோஜா இதழ்களை வச்சு ஒரு இயற்கையான நிறங்காட்டிய மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை வச்சு செஞ்சோம். எலுமிச்சம்பழத்தில் அமிலம் இருக்கிறதால கலர் மாறிச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, தக்காளியை வச்சு செஞ்சு பார்ப்போம். லைட்டாக என்ன பண்ணுது, கலரு மாறுது. தக்காளிலையும் ஒரு அமிலம் இருக்கிறதால என்ன பண்ணுது, இந்த கலர் மாறுறத பார்க்கலாம். ஆனால் எலுமிச்சம்பழத்தில் தான் என்ன பண்ணுது, அந்த மாற்றமானது நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டான மாதிரி இருக்குது. தக்காளி விற்கிற வேலையில் தக்காளியை எடுத்துட்டேன் நான். இப்போ இயற்கையான ஒரு நிறங்காட்டியை நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலையே செஞ்சு இந்த சோதனையை செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த ரோஜா இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். ஒரு மாதிரி பச்சை கலரில் தண்ணி வந்திருக்குது. இது கூட அந்த எலுமிச்சை சாறை சேர்ப்போம், என்ன கலராக மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் அந்த ரோஜா இதழ்களை கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துருக்கிறேன். பச்சை கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு கிளாஸில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம், என்ன கலரில் மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள், சிவப்பு கலரில் மாறிடுச்சு. பச்சை கலராக இருந்தது ஒரு மாதிரி சிவப்பு கலராக மாறிவிட்டது. இது நம்ம புக்கு 8வது புக்கில் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எளிமையான ஒரு சோதனை தான். இயற்கை நிறங்காட்டிக்கான ஒரு எளிமையான பச்சை கலரு அப்படியே லைட்டு பிங்க் கலராக மாறிடுச்சு. இது போன்ற சோதனை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.